வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய வெளிவானது வரவிருக்கும் பராபவ வருஷத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் சைத்திர விஷு புண்ணியகாலம் அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். பராபவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முழுவதும் உள்ள விசேஷங்கள். இன்றைய வீடியோ பதிவானது வரவிருக்கும் பராபவம் கலியுக தமிழ் வருஷம் 5127 சித்திரை மாதத்தில் இருக்கும் சைத்திர விஷு புண்ணியகாலம், இதை பற்றிய முழு விளக்கம்தான் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பராபவ கலியுக தமிழ் வருஷம் 5127 சித்திரை மாதம் 1/1/5127 நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சைத்திர விஷு புண்ணியகாலம். இந்த சைத்திர விஷு புண்ணியகாலமானது காத்தால 6 நாழிகைக்கெல்லாம் வந்துடுது. அன்றைக்கி 6-7 சூரிய பகவான் நம்ம கண்களுக்கு தெரிவார் காத்தால. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 8:30 மணி 8:40 தாராளமாக மாதம் பிறந்துடுறது. அதனால் காத்தாலேருந்தே சைத்திர விஷு புண்ணியகால தர்ப்பணத்தை தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சைத்திர விஷு புண்ணியகாலம் தினத்தன்று தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பித்தர்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது செய்ய வேண்டும். சரி, எப்படி தர்ப்பணம் பண்றது? இது எல்லாரும் தான் பண்ணணும். இதில் பிராமண வந்தக்காரர்கள், சத்திரிய வந்தக்காரர்கள், வைசிய வந்தக்காரர்கள், சூத்திர வந்தக்காரர்கள் யாரும் கிடையாது. மொத்தத்தில் மனுஷ பெரியா பிறந்தவா மொத்த பேரும் பண்ணிச்சா தீரணும் இந்த சைத்திர விஷு புண்ணியகாலத்தை. இதெல்லாம் சொல்றது தர்மசாஸ்திரம். சரி, எப்படி பண்றது தர்ப்பணத்தை? காத்தாலே எவன் தோறானா நல்லா பல்லெல்லாம் நம்ம தேய்ச்சிவிட்டு, காலை கடங்கெல்லாம் விட்டுட்டு, நல்லா காப்பியை சாப்பிட்டு, ஸ்நானம் பண்ணிட்டு, அதாவது குளியல் செய்து விட்டு, தர்ப்பணம் செய்யக்கூடிய வியன்பர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு முன்பாக தங்களது சம்பிரதாயப்படி தங்களது நெற்றியிலே விபூதி, கோபிச்சந்தனம், துருமன், ஸ்ரீசூர்ணம், அதாவது நாமம் இட்டு கொண்டுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி தர்ப்பணம் செய்யும்போது எள்ளுடன் அக்ஷதையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய காலத்துக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நெத்தியில் ஊறிட்டுனா அவளுடைய சம்பிரதாயப்படியாக செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்படி தான் பண்ணணும். அமாவாசைக்கு மட்டும்தான் கிடையாது, சாந்தத்துக்கு தர்ப்பணம் பண்ணும்போது நெத்தியில் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பித்திருக்காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நெத்தியில் எதையும் விட்டுக்கூடாது, எதையுமே விட்டுக்கூடாது. எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, நல்லா நெத்தியில் பிரமாதம் பட்டையை போட்டுண்டு, நாமத்தை போட்டுண்டு, அவளுடைய யாராவது அவள் தாயார் தோப்புனா இறந்து போயிட்டாங்கன்னா அவளை கொண்டு போயிட்டு தானம் பண்ணும்போது அந்த மாதிரி செய்யலாம். அது நெத்தியில் விடுதே சொல்லவே இல்லை. இது யாரோ ஒரு அபத்தமான ஒரு செயலை சொல்லி விட்டு கிளப்பி விட்டு போயிட்டான். நியாயப்படியாக செய்யப்படாது, நெத்தியில் எடுத்துக்கப்படாது. இந்த ஒரு அபத்தமான செயலை கொண்டு போய் விட்டதுனால தான் யாரும் நான் சொல்றதை நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதையே ஊறி போயிடுதுல, பொய்யிலேயே நம்ம உடம்பானது ஊறி போயிடுது. அப்போ உண்மைங்கிறது வரும்பொழுது நம்ம உடம்புல அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
ஆனால் ஏற்றுப்பேள், அது ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. எல்லாரும் நிச்சயமா ஏற்றுப்பேள். ஆகவே இந்த வீடியோ பதிவை அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்திரை மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தங்களும் தங்கள் உண்மையை சேர்ந்தவர்கள் மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் சசந்தான வாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுனோ பவந்து. சுபமஸ்தோ ததாஸ்து.